கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் தொடர்ச்சியாக 8 முறை வெற்றி பெற்றவர் அப்படிங்கிற அடிப்படையில் அங்கிருக்கக்கூடிய அதிமுகவை அவருடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தவர். அங்கிருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முழுக்க செங்கோட்டையனுக்கு வேண்டியவர்களை தான் அங்க போட்டு வச்சிருந்தாங்க. சோ இப்போ தாவேகாவுக்கு வந்த பிறகு அதிமுக கோபிச்செட்டிப்பாளையத்தில் 2 பிரிவுகளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஒன்று செங்கோட்டையன் தலைமையிலான தாவேகாவாக இருந்தாலும் ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தை பாக்கெட்ல வச்சிருக்கக்கூடிய தாவேகா அணி. இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஜெயலலிதா அவருடைய புகைப்படத்தை பாக்கெட்ல வச்சிருக்கக்கூடிய ஒரு அதிமுக அணி அப்படின்னு தான் பார்க்க முடியும். இதுதான் பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு செக். செங்கோட்டையனுக்கு கிடைத்த கோபிச்செட்டிப்பாளையம் வாக்குகளை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு வருமா செங்கோட்டையனுக்கு செல்லுமா அப்படிங்கிற ஒரு நெருக்கடியான சூழலை உருவாக்குது. ஒரு நபராக இருக்கட்டும் அல்லது ஒரு கட்சியில முக்கியமான ஒரு தலைவராக இருக்கட்டும் வெளியே ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறாங்க, இல்ல ஒரு மாட்டு கட்சியில் இணைந்தாலும் அதன் பிறகு அவர் ஏற்கனவே பயணித்த கட்சிக்கும் அவருக்கும் இடையில ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஏற்கனவே பயணித்த கட்சியுடைய கொள்கைகளோ கோட்பாடுகளோ அல்லது தலைவர் சார்புடைய விஷயங்களோ எல்லாத்தையுமே தூக்கி எறிந்து விட்டு புதிதாக இணைந்த கட்சியில பயணிப்பாங்க, இல்ல புதிதாக ஆரம்பித்த கட்சியில இருக்கக்கூடிய கொள்கைகள் கட்சியில இருக்கக்கூடிய விஷயங்களை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா செங்கோட்டையன் இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா தாவேகாவில் இணைந்தாலும் செங்கோட்டையன் பயணிக்கக்கூடிய அவருடைய ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுகவுக்கு பெரிய நெருக்கடி தான். தாவேகா 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று விட்டது அப்படின்னு கூட நாம எடுத்துக்கலாம். கொங்கு மண்டலத்தில் தாவேகாவுக்கு ஒரு பெரிய பலம் கிடைத்து விட்டது. தாவேகா அங்க ஒரு டபுள் டிஜிட்ல வெற்றி பெற்று விடுவாங்க, இல்ல சிங்கிள் டிஜிட்ல ஒரு 5 தொகுதி 8 தொகுதி வெற்றி பெற்று விடுவாங்க அப்படின்னு கணக்கு போடுவது அது தப்பு கணக்காக தான் முடியும். செங்கோட்டையன் தாவேகாவுக்கு வருகை தந்தது விஜய்க்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஸ்ட்ரென்த்தை கிரியேட் பண்ணும். தனிப்பட்ட முறையில் அப்படின்னா செங்கோட்டையன் பாத்தீங்கன்னா ஐடியாக்கள் பெரிய அளவில் கொடுப்பாங்க. இப்போ ஒரு மாற்று கட்சியில இருந்து ஒருவரை தூக்குறோம் அப்படின்னாலே கட்சியில முக்கியமான பதவிகள் கொடுக்கப்பட வேண்டும். இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா எழுதப்படாத விதியாக சூட்கேஸ்கள் கைமாறப்பட வேண்டும். இந்த மாதிரி விஷயங்கள்ல செங்கோட்டையன் செயல்படுவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். அப்படி இருந்தாலும் ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் தாய்மனசு சிவா அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் வினோத் சார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் நவம்பர் 30 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சொல்லிட்டு மீண்டும் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு. அதுவும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் மெயினா தாவேகால செங்கோட்டையன் இணைந்ததுக்கு அப்புறமா இதை பண்றாரு. இதை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கு இபிஎஸ் பதிலடி கொடுக்கிறாரு நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல, பதிலடி அப்படிங்கிறத தாண்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பயணத்தை துவக்கி சுமார் 180 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மேல பயணத்தை முடிச்சுட்டாங்க. இப்ப ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதன் அடிப்படையில் தான் இப்போ பயணிக்கிறாங்க. இப்ப என்ன அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் இணைந்த பிறகு இந்த சட்டமன்ற தொகுதிக்கு செல்றாங்க அப்படிங்கிறதா இப்போ இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விவாத பொருளா இருந்துட்டு இருக்கு. ஆனா ஏற்கனவே செங்கோட்டையன் அதிமுக பயணிக்கும் போதே இந்த ஷெட்யூல் இந்த ப்ரோக்ராம் போடப்பட்டாச்சு. ஆனா இருந்தாலும் இப்போ பாத்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் தொடர்ச்சியாக 8 முறை வெற்றி பெற்றவர் அப்படிங்கிற அடிப்படையில் அங்கிருக்கக்கூடிய அதிமுகவை அவருடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தவர். அங்க இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முழுக்க செங்கோட்டையனுக்கு வேண்டியவர்களை தான் அங்க போட்டு வச்சிருந்தாங்க. சோ இப்போ தாவேகாவுக்கு வந்த பிறகு அதிமுக கோபிச்செட்டிப்பாளையத்தில் 2 பிரிவுகளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஒன்று செங்கோட்டையன் தலைமையிலான தாவேகாவாக இருந்தாலும் ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தை பாக்கெட்ல வச்சிருக்கக்கூடிய தாவேகா அணி. இன்னும் புகைப்படம் மாற்றப்படல, விஜய் அவர்களுடைய படம் இல்ல, ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை தான். இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஜெயலலிதா அவருடைய புகைப்படத்தை பாக்கெட்ல வச்சிருக்கக்கூடிய ஒரு அதிமுக அணி அப்படின்னு தான் பார்க்க முடியும். இதுதான் பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு செக் அப்படின்னு கூட நாம எடுத்துக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா வேறு ஒரு கட்சியில போய் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த கட்சி தலைமையுடைய புகைப்படம் அந்த கட்சியில் சார்புடையவர்களை தான் அங்க பேனர்ல எல்லாம் வைப்பாங்க. இப்போ செங்கோட்டையனுடைய அலுவலகத்தில் கூட பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவுடைய படமும் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இது அங்க மக்கள் மத்தியில ஒரு குழப்பமான ஒரு சூழலை உருவாக்கும். செங்கோட்டையனுக்கு ஏற்கனவே காலகாலமா ஓட்டு போட்ட மக்களை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையனுக்கு ஓட்டு போட்டாங்களா அப்படிங்கறத கடந்து ஜெயலலிதாவுக்காக ஓட்டு போட்டவர்கள் தான் பெருவாரியான நபர்கள் இருப்பாங்க, பெருவாரியான மக்கள் இருப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அதே ஜெயலலிதா செங்கோட்டையனுடைய அலுவலகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. செங்கோட்டையன் ஜெயலலிதாவை முன்னிலைப்படுத்தி தான் அரசியல் செய்ய போறோம் அப்படிங்கிறது தான் மக்களுக்கு தெரியப்படுத்துறாங்க. அப்போ இந்த வாக்குகளை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையனுக்கு கிடைத்த கோபிச்செட்டிப்பாளையம் வாக்குகளை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு வருமா செங்கோட்டையனுக்கு செல்லுமா அப்படிங்கிற ஒரு நெருக்கடியான சூழலை உருவாக்குது. இப்போ பாத்தீங்கன்னா
ஒரு நபராக இருக்கட்டும் அல்லது ஒரு கட்சியில முக்கியமான ஒரு தலைவராக இருக்கட்டும் வெளியே வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறாங்க, இல்ல ஒரு மாட்டு கட்சியில் இணைந்தாலும் அதன் பிறகு அவர் ஏற்கனவே பயணித்த கட்சிக்கும் அவருக்கும் இடையில ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஏற்கனவே பயணித்த கட்சியுடைய கொள்கைகளோ கோட்பாடுகளோ அல்லது தலைவர் சார்புடைய விஷயங்களோ எல்லாத்தையுமே தூக்கி எறிந்து விட்டு புதிதாக இணைந்த கட்சியில பயணிப்பாங்க, இல்ல புதிதாக ஆரம்பித்த கட்சியில இருக்கக்கூடிய கொள்கைகள் கட்சியில இருக்கக்கூடிய விஷயங்களை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா செங்கோட்டையன் இந்த நிலையில தான் வந்து பாத்தீங்கன்னா தாவேகாவில் இணைந்தாலும் அதிமுக காரராகவே அங்க வலம் வந்துட்டு இருக்காங்க. புரட்சி தலைவர் இருக்காங்க, ஜெயலலிதாவும் இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து நாம வந்து இல்ல அதிமுகவுக்கு பிரச்சனை இல்லை, செங்கோட்டையன் வந்து ஒரு மாசான தலைவர் கிடையாது, என்னதான் சீனியாரிட்டி இருந்தாலும் செங்கோட்டையன் வந்து அவருடைய பயணிச்சவங்களுக்கு பெருவாரியாக பெரிய உதவிகளை பண்ணல, ஹெல்ப் பண்ணல, வளர்த்து விடல, பல பேரை காலி பண்ணார் அப்படின்னு சொல்லி கருத்துக்களை முன் வச்சாலும், ஆனா செங்கோட்டையனை பயணிக்கக்கூடிய அவருடைய ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுகவுக்கு பெரிய நெருக்கடி தான். என்னுடைய பார்வையில் தாவேகா 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று விட்டது அப்படின்னு கூட நாம எடுத்துக்கலாம். ஓகே சார், இப்போ கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பவர் அதிகமாக இருக்கு, செங்கோட்டையனுக்கும் பவர் அதிகமாக இருக்கு. இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் இணைந்துட்டாரு. அப்போ கொங்கு மண்டலத்தை டிவிக்கு வந்து கைப்பற்றிச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல, கொங்கு மண்டலத்தை கைப்பற்றி விட்டது அப்படின்னு எடுக்கிறத தாண்டி கோபிச்செட்டிப்பாளையம் தாவேகாவுக்கு ஒரு சாதகமான தொகுதி, வெற்றி பெறுவதற்கான தொகுதி. அப்போ அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் இங்க போட்டி தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் இடையில தான் போட்டி. ஏற்கனவே பாத்தீங்கன்னா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் விஜயாக இருக்கட்டும், தாவேகாவில் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனாவாக இருக்கட்டும், ஒரு நரேட்டிவ் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில போட்டி அப்படிங்கிற நரேட்டிவ் தான் ஆரம்பத்திலிருந்தே செட் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உறுதி செய்யப்பட்டு விட்டது. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில தான் போட்டி. அதிமுக 3வது இடத்துல தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ அல்லது 4வது இடத்துக்கு தள்ளப்பட போறதா, நாம் தமிழருக்கு அடுத்த நிலையில் செல்ல போறதா அப்படியே கேள்விதான் இருந்துட்டு இருக்கு. அப்போ இந்த கோபிச்செட்டிப்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ செங்கோட்டையுடைய தனிப்பட்ட செல்வாக்கு எல்லாம் சேரும் போது தாவேகா வெற்றி பெறுவதற்கான ஒரு தொகுதி அப்படிங்கிறத கோபிச்செட்டிப்பாளையத்தை மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும். அப்போ கொங்கு மண்டலம் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா சுமார் 80 தொகுதிகளுக்கு மேல சட்டமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய மண்டலம். இங்க வந்து தாவேகா இது செங்கோட்டையன் அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு தாவேகாவுக்கு வெற்றி வாகிய சூடி கொடுக்குமா அப்படின்னா நம்ம அப்படி பார்க்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா செங்கோட்டையனுக்கு கொங்கு மண்டலம் முழுவதும் எந்த விதமான ஒரு செல்வாக்கும் கிடையாது. கோபிச்செட்டிப்பாளையம் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு கிடையாது. அதனாலதான் திமுகவை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் விஷயத்துல அவங்க வந்து பெரிய அளவுக்கு அக்கறை எடுத்து செயல்படல அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா அதிமுக ஒருவர் வெளியேறுகிறார் அப்படின்னா அவர் முக்கியமான தலைவர், ஒரு மாசான தலைவர், ஒரு மாசான நிலையில அவங்க இருந்தாங்க, குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதியில ஒரு செல்வாக்கோடு இருந்தாங்க அப்படின்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் தூண்டில் வீசி அல்ல வலை வீசினாலும் அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. இதுதான் திமுகவுடைய கடந்த கால வரலாறு நம்ம எடுத்து பார்த்தா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா திமுகவில் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பாதிக்கு மேல அதிமுகவில் பயணிச்சவங்க, ஏன்னா அதிமுகவுக்கு வெற்றியை ஈட்டி கொடுத்தவங்க, பெருமளவு அதிமுகவுக்கு பக்கபலமாக செயல்பட்டவங்க தான் இப்போ திமுக அமைச்சரவையில் 60%, 50-60%க்கு மேல இருந்துட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைகளை எல்லாமே திமுக தன் பக்கம் தூக்கிடுவாங்க. அப்ப செங்கோட்டையன் 50 ஆண்டு கால அனுபவம் உள்ளவர், 9 முறை சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர். இப்படி இருந்தும் திமுக தூக்கலைன்னா அப்ப செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல செல்வாக்கு கிடையாது. அந்த கோபிச்செட்டிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி தான், அதை கடந்து அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு கிடையாது. அப்போ செங்கோட்டையன் நமக்கு பெரிய அளவுல தேவை கிடையாது அப்படிங்கிற நிலையில திமுக இதை மிஸ் பண்ண விட்டுருக்காங்க. தாவேகாக்கு செல்வாக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா அமைச்சர் சேகர் பாபு அவர்களோட போய் சந்திச்சு பேசினாங்க, அமைச்சர் முத்துசாமி அவர்களோட போய் சந்திச்சு பேசினாங்க, செந்தில் பாலாஜி அவர்களோட பேசினாங்க அப்படின்னா டாக் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. அப்ப பேசி இருந்தும் இது மிஸ் ஆகுறது அப்படின்னா பாத்தீங்கன்னா அப்போ திமுக தனிக்கவனம் செலுத்தல. செங்கோட்டையன் அப்போ செல்வாக்கான ஒரு தலைவர் கிடையாது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றதன் மூலமாக அந்த சட்டமன்ற தொகுதியில அவருக்கு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கும். இருந்தாலும் திமுக ஒரு கணக்கு போட்டிருப்பாங்க, செங்கோட்டையன் முன்னாடி போறதும் அதிமுக ஓட்டு, ஏற்கனவே எடப்பாடி பக்கம் அதிமுக ஓட்டு அப்படிங்கும்போது இந்த அதிமுக ஓட்டு வங்கி கோபிச்செட்டிப்பாளையத்தில் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் தாவேகா அப்படின்னு சொல்லி 2 பிரிவாக பிரியும் போது இந்த குழம்பிய குட்டையில மீனை பிடிப்பது போல நாம எளிதாக கோபிச்செட்டிப்பாளையத்தில் வெற்றி பெற்று விடலாம். ஓட்டு சிதறுது. அப்ப ஓட்டு சிதறும் போது நமக்கு இருக்கக்கூடிய ஓட்டு வங்கி பாதிப்பு ஏற்பட போவது கிடையாது. அப்ப நாம எளிதாக வெற்றி பெற்றுடலாம். அப்படி வெற்றி பெறக்கூடிய தொகுதியாக கோபிச்செட்டிப்பாளையம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அப்ப எதுக்கு செங்கோட்டையன் நம்ம கட்சிக்கு? சோ இதனாலேயே இவங்க செங்கோட்டையன் எடுக்காம விட்டுக்கலாம். அப்போ பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் மூலமாக கொங்கு மண்டலத்தில் தாவேகாவுக்கு ஒரு பெரிய பலம் கிடைத்து விட்டது. தாவேகா அங்க ஒரு டபுள் டிஜிட்ல வெற்றி பெற்று விடுவாங்க, இல்ல சிங்கிள் டிஜிட்ல ஒரு 5 தொகுதி 8 தொகுதி வெற்றி பெற்று விடுவாங்க அப்படின்னு கணக்கு போடுவது அது தப்பு கணக்காக தான் முடியும்.
என்னுடைய பார்வையின் அடிப்படையில் செங்கோட்டையன் தாவேக்காக்கு வருகை தந்தது விஜய்க்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஸ்ட்ரென்த்தை கிரியேட் பண்ணும். தனிப்பட்ட முறையில் அப்படின்னா கடந்த காலத்தில் ஜெயலலிதா அவர்களுக்கு ரூட் மேப் போட்டு கொடுத்தவர், அதே நேரத்தில் அவருடைய 50 வருட சீனியாரிட்டி, திராவிட கழகங்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு கட்சியை காலி பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, இப்போ கரூர் இன்சிடென்ட் எல்லாமே நம்ம பார்த்தோம். இதே போல எந்தெந்த ஆயுதங்களை எடுத்து திமுக அதிமுக போன்ற கட்சிகள் தாவேகா மீது வீசுவாங்க, இது போன்ற ஆயுதங்களை வீசுவாங்க அப்படிங்கிறத ஒரு ப்ரிகாஷனா முன்னெச்சரிக்கையாக விஜய்க்கு செங்கோட்டை அவர்கள் தெரிவிப்பாங்க. ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடிய சூழல் இப்போ உருவாகும். இதன் மூலமாக விஜய் தன்னையும் தற்காத்து கட்சியையும் தற்காத்து செல்வதற்கான ஒரு சூழல் செங்கோட்டையன் அவர்கள் மூலமாக உருவாகுமே தவிர, செங்கோட்டையன் வந்ததன் மூலமாக கொங்கு மண்டலத்தில் பெரிய அளவில் வெற்றி கிடைச்சிடும், தமிழ்நாட்டில் பெரிய அளவில் வெற்றி கிடைச்சிடும் அப்படின்னா அந்த அளவுக்கு வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்கள் சீனியர் தலைவராக இருந்தாலும் ஒரு மாஸ் தலைவர் கிடையாது. ஓகே சார், செங்கோட்டையன் அவர்களை தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் இணைய போறதாக ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை, அதுவும் செங்கோட்டையனே நடத்துறாருன்னு சொல்லிட்டு மாதிரி செய்திலாம் வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை? இப்போ செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிமுக அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்ட பிறகு கூட செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இவர்கள் சந்திச்சாங்க, பேசினாங்க. அந்த தேவர் ஜெயந்தி விழாவில் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் ஓபிஎஸ் சந்திப்பு நடந்தாலும் டிடிவி தினகரன் ஓபிஎஸ்ஓ செங்கோட்டையனை பெரிய அளவுக்கு சட்ட செய்யலன்னு சொல்லலாம். ஏன்னா அதன் பிறகும் செங்கோட்டையன் தனிப்பட்ட முறையில் தான் பயணிச்சாங்க. காரணம் என்ன அப்படின்னா, கடந்த கால அதிமுகவில் பயணிக்கும் போதும் 3 பேருமே முரண்பட்ட திசையில ஒவ்வொரு திசையில பயணிச்சவங்க. டிடிவி தினகரனுக்கும் செங்கோட்டையனுக்கும் பெரிய அளவில் ஆகாது அப்படிங்கிற நிகழ்வு எல்லாமே இருக்கிறது. ஏன்னா டிடிவி தினகரன் தான் செங்கோட்டையனை முதலமைச்சர் ஆக விடாமல் தடுத்து நிறுத்தியவர் அப்படிங்கிற அதிமுக வரலாற்றிலே இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாத்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கு தாவேக்கா இப்படி ஒரு பெரிய பதவி கொடுக்கப்படும் போது அதுக்கு கீழே டிடிவி தினகரனோ ஓபிஎஸ்ஓ வருவாங்களா, அல்லது செங்கோட்டையன் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த அலையன்ஸ்ல இணைவார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். அவன் பாத்தீங்க அப்படின்னா செங்கோட்டையன் முயற்சிகள் மேற்கொள்வாங்க, ஆனா தாவேக்கா இணைவார்களா? என்ன காரணம்னா, விஜய்க்கு அடுத்த நிலையில செங்கோட்டையன் இருக்காங்க, செங்கோட்டையன் சொல்கேட்டு செயல்படுவார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். அப்போ செங்கோட்டையன் அவர்களால் அதிமுக முன்னாள் மூத்த அமைச்சர்களுக்கான வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்களா? அதனா செங்கோட்டையன் பாத்தீங்கன்னா ஐடியாக்கள் பெரிய அளவில் கொடுப்பாங்க. இப்போ ஒரு மாற்று கட்சியில இருந்து ஒருவரை தூக்குறோம் அப்படின்னாலே கட்சியில முக்கியமான பதவிகள் கொடுக்கப்பட வேண்டும். இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா எழுதப்படாத விதியாக சூட்கேஸ்கள் கைமாறப்பட வேண்டும். இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் செங்கோட்டையன் செயல்படுவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். அப்படி இருந்தாலும் மாற்று கட்சியிலிருந்து எடுப்பதற்கான முயற்சிகள் பெருமளவில் செயல்படும். குறிப்பாக செங்கோட்டையன் பொறுத்தவரைக்கும் அதிமுகவில் இருந்து அதிருப்தியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருக்கக்கூடியவங்க, ஸோ கட்சியில் நீக்கப்பட்டவங்க, இவங்களை கொண்டு வரதுக்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க. யாரெல்லாம் இணைய போறாங்க அப்படிங்கிறது சொல்ல முடியாத ஒரு சூழல் தான். பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் இணைஞ்ச உடனே அதிமுக எக்ஸ் மினிஸ்டர் 6 பேர் இணைய போறாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஆர்பிக்காக வரக்கூடிய செய்திகள், ஒரு ஐடி விங்ஸல் சோசியல் மீடியாக்களை பரப்பி விடக்கூடிய ஒரு ரூமர், வதந்தி அப்படின்னு தான் பார்க்க முடியுமே தவிர செங்கோட்டையனை நம்பி வருவாங்களா அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கேள்வி. அதாவது ஒருவர் ஒரு கட்சியில போய் இணைகிறாங்க அப்படின்னா அவர் நம்பி யாரெல்லாம் வருவாங்க? இப்போ செங்கோட்டையனை நம்பி ஒரு 50 பேர் வந்திருக்காங்க. இவங்க கோபிசெட்டிப்பாளையம் அந்த சரௌண்டிங்கை சேர்ந்தவங்க தான், வெளியே எந்த மாவட்டத்திலிருந்து யாருமே வரல. இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வெளியேறும் போது கூட அதிமுக அவர் பின்னாடி பல்வேறு மாவட்டங்களை சார்ந்தவர்கள் அணிவகுத்து வந்தாங்க. டிடிவி தினகரன் அதிமுக விட்டு வெளியே வரும்போதும் தமிழகம் முழுவதும் இருந்து வந்தாங்க. ஆனா செங்கோட்டையன் பின்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கோபிசெட்டிப்பாளையம் அந்த லிமிட் தான். அந்த லிமிட்டை தாண்டி செங்கோட்டையனுக்கு பெரிய ஒரு ஃபேஸ் வேல்யூ, ஒரு செல்வாக்கு இல்லை அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்க முடியுது. அப்படிப்பட்ட செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அதிமுக இருந்து பலரை கொண்டு வருவாரா அப்படிங்கிறது கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவங்க மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய ஒரு சில வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தொடர்ந்து பேசுவோம் சார். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.